தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் சின்மயி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு தான் சமூக வலைதளங்களில் பற்றி எரியுது 3-4 நாளாக. காலை கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவனை காணவில்லை. இந்த பாட்டை வந்து சின்மயாய் மேடையில் பாடுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருக்காங்க. ஸோ ஏன் தமிழ் வெர்ஷனில் தீ பாடியிருக்காங்க, தமிழ் வெர்ஷன்லேயும் வந்து நம்ம சின்மயாய்க்கே இந்த பாட்டை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது அதே ஒரு யோசனையோட ஏஆர் ரஹ்மான் அதை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பிரச்சனை என்ன, சோஷியல் மீடியாவில் தி வெர்ஷன் விசஸ் சின்மயி வெர்ஷன். தீயை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து ஒரு சின்ன பொண்ணு, நல்ல அழகான பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கு அந்த பாட்டை, தமிழ் வெர்ஷன் அதால் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு சின்மயாய் பாடினதுனால தீயை விட சின்மயாய் பெட்டராக பாடினதா ஒரு ஃபீலிங். அது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ ராதா ரவி அவர்களும் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று சமீபத்தில் கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ கிளிப்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க சின்மயி. எத்தனையோ பிரச்சனைகள், மீட்டு பிரச்சனைகள், இந்த வைரமுத்து மேலே ஒரு சர்ச்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா ரவி வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் மேலே ஒரு சர்ச்சை, எத்தனையோ விஷயங்கள். ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு பாட போயிருந்தாங்க போல், அந்த பாட போன இடத்துல வைரமுத்து அந்த ரூமில் இருக்காரு, போய் பார்த்துட்டு போங்கன்னு அவங்க அம்மாவையும் சின்மயும் சொன்னதாகவும், அது ஏன் நாங்கள் வைரமுத்துவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை பார்த்தா தான் நீங்கள் வந்து தொடர்ந்து பாட முடியும் அப்படி. இப்போ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பேனை தூக்குங்க, ஏன் சின்மயி குரல் பாடினா என்ன பிரச்சனை, உங்களெலாம் என்னடா பிரச்சனை. சின்மயாவோட பல பாடல்களை கேட்டு ரசித்தவங்க இந்த மாதிரியான ஒரு குரலை மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவங்கள்ட்ட வந்துருச்சு, ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை வந்து மக்களே அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திரைத்துறையில் பெண்கள் வந்து வர்றதுக்கு பலவிதமான சிக்கல்கள், தடங்கல்கள் இருக்குது. சில விஷயங்களுக்கு அவங்க அடிபணியில் நம்ம வெளிப்படையே பேசுவோம். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் சின்மயி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு தான் சமூக வலைதளங்களில் பற்றி எரியுது 3-4 நாளாக. கிட்டத்தட்ட முத்தமலை பாடலில் வர ஒரு சில வரிகள், அதோடைய தெலுங்கு ஹிந்தி வெர்ஷன் அவங்க பாடியிருந்தாங்க. பட் தமிழ் வெர்ஷன் தீ தான் பாடியிருந்தாங்க. பட் அன்னைக்கு நாளில் சின்மயி பாடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. பாடின அடுத்த கணம் தீ எதுக்குங்க பாட வச்சிங்க, தீயை ஏன் பாட வச்சிங்க, சின்மயி பாட வைக்க வேண்டியதானே, இப்படி ஒரு அழகான குரலை நாங்கள் தவற விட்டுட்டோமே, யாரா தவற விட்டதுக்கு காரணம் அப்படின்னு பூரா வெறும் சோஷியல் மீடியாவில் அருவாலை சுற்றிட்டு தூக்குறாங்க. அந்த அளவுக்கு சின்மயிக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. சின்மயி இத்தனை வருஷம் பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பலரும் தேடிட்டு இருக்காங்க. சின்மயிக்கு நடந்த கொடுமைகள்லாம் நமக்கு தெரியும் நிச்சயமாக. ஸோ முதல்ல இந்த பாடல் வைரலாக இருக்குது, அந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்களா? காலை கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவனை காணவில்லை. அதாவது வந்து இந்த பாட்டை வந்து சின்மயாய் மேடையில் பாடுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு குரல், அருமையான குரல். அந்த குரலை வந்து எப்படி வந்து 7 வருஷமாக மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே மணிரத்னம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறாரு. கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஆளுமே அவரே பார்த்திங்கன்னா இந்த குரலை பார்த்து மயங்கி அந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியல. அதாவது வந்து ஏன் அப்படி யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டில் அதாவது முத்தமலை பாடலுடைய ஹிந்தி தெலுங்கு வெர்ஷன் இருக்குல்ல, இந்த பாட்டை வந்து சின்மயாய் தான் பாடியிருக்காங்க. ஆனால் தமிழ் வெர்ஷனில் மட்டும் தீன்னு ஒரு பொண்ணு பாடியிருக்காங்க. ஸோ ஏன் தமிழ் வெர்ஷனில் தீ பாடியிருக்காங்க, தமிழ் வெர்ஷன்லேயும் வந்து நம்ம சின்மயாய்க்கே இந்த பாட்டை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது அதே ஒரு யோசனையோட ஏஆர் ரஹ்மான் அதை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரலை கேட்டு மயங்கிட்டாங்க. அப்படி தான் நம்ம சொல்லுவோம், சின்மயாய் குரலுக்கு மயங்காத ஆள் உண்டா, அப்படி ஒரு மயக்கம். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆடியோ ஃபங்க்ஷனே இந்த பாடல் வந்து வேற ஒரு வைபை மாற்றி விட்டுருச்சு. நிச்சயமா சார், ஏஆர் ரஹ்மான் பாட வச்சிருக்கலாமே நினைக்கலாம், ஆனால் பாட வைக்க முடியாது. அதான சூழ்நிலை. சின்மயை தான் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது அவர் நினச்சா கூட ஒரு பெட்டர், அதான் இப்போ பிரச்சனை என்ன, சோஷியல் மீடியாவில் தி வெர்ஷன் விசஸ் சின்மயி வெர்ஷன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் தீயும் சலச்ச பொண்ணு கிடையாது. சின்மயி கூட அது குறித்தே ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா? இல்லை அதாவது வந்து சின்மயாய் வந்து ஹிந்தி தெலுங்கு இந்த பாட்டை பாடியிருக்காங்க முத்தமலை. இப்போ வந்து தமிழில் வந்து தீ பாடியிருக்காங்கல்ல, அன்னைக்கு தீ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அதனால் தமிழ் பாட்டு அதை வந்து நீங்கள் சின்மயாய் நீங்களே பாடணுன்னே அந்த பாட்டையும் அவங்க பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டோன்னே இந்த பாட்டையும் சின்மயாயே பாட வச்சுருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அதாவது தீயை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து ஒரு சின்ன பொண்ணு, நல்ல அழகான பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கு அந்த பாட்டை, தமிழ் வெர்ஷன் அதால் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு சின்மயாய் பாடினதுனால தீயை விட சின்மயாய் பெட்டராக பாடினதா ஒரு ஃபீலிங். அது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க.
ஆனால் வந்து தவறு அப்படிங்கிறது வந்து சின்மையாகி சொல்லியிருக்காங்க. சின்மையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி நினைக்க வேண்டாம், தீயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க, அவங்க வந்து இந்த பாட்டை வந்து பல மடங்கு வந்து நல்லா அழகாக பாடியிருக்காங்க. ஸோ நான் இந்த பாட்டை பாடினதுனால என்னோட பாட்டோட தீயோட பாட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா, அதாவது வந்து தீயோட சின்மையாக நல்லா பாடியிருக்காங்களே அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்களுடைய மனசை பாதிக்கும். அவங்க ஒரு சின்ன பொண்ணு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம்லாம் போச்சுன்னா என்னை விட அதாவது ஸ்ரேயா கோஷோட பல மடங்கு அருமையான பாடகியாக வந்து தீ இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம், எங்களுக்குள்ள என்ன மல்யுத்த போராட்டம் நடக்குது அதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் பேசி இதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சின்மையாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, சின்மையோட பெருந்தன்மைன்னு நம்ம சொல்லலாம். இல்லை சார், அது சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, இப்போ என்னை விட 100 மடங்கு ஸ்ரேயா கோஷலை விட 100 மடங்குனா இருவருமே ஸ்ரேயா கோஷல் குரலுக்கெல்லாம் பலரும் அடிமை தான் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு குரல், ஒரு காந்த ஒரு மேலினமான குரல் இருக்கும். சின்மையும் அதே மாதிரி சளைத்தவங்க இல்லை, ஒரு 20-22 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்களோட குரலில் பல பாடல்கள் கேட்டு ரிப்பீட் மோடில் பல பாடல்கள் கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மனசு வருது இல்லை, அவங்கள வந்து இந்த பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 7 வருஷம் பாட விடாமல். அதுக்கு பல காரணம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு ரொம்ப கோல்டு தானே. இல்லை அந்த மனசு வந்து எப்படின்னா சின்மையாய்க்கு இயற்கையாகவே வந்துருச்சு அப்படி சொல்லலாம். பல பிரச்சனைகளை வந்து சின்மையாய் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டுக்கு வந்து பல பாடல்கள் சின்மையாய் பாடின பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அது பாடின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாடல்கள். அந்த பாடல்களில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாடியிருப்பாங்க. அந்த குரலெல்லாம் இப்போ அந்த பாட்டை கேட்டால் கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளி மாஞ்சாரோ பாட்டு ரஜினி ஆடியிருப்பார், அந்த பாட்டெலாம் கேட்டால் அது வேற ஒரு மாதிரியான ஒரு குரலில் வேறு மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காதலே காதலே நம்ம 96 பாடியிருப்பாங்களே, அந்த பாட்டு யாரால மறக்க முடியுமா, என்ன அருமையான பாடல். சாரக்காற்று, அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டால் எப்படி சொல்கிறது, சின்மையாகி அவ்வளோ அருமையான குரல் உடையவர். அவங்க 7 வருஷமாக ஏன் தடை பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. அதான் சொல்கிறேன்ல, பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், எத்தனையோ விஷயங்களை தாண்டி கடந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அது வந்துருச்சு. அதனால தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்னையோட 100 மடங்கு வந்து தீ நல்லா பாடக்கூடிய பாடகின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த மெச்சூரிட்டி தான் காரணம். இல்லை சார், இப்போ சின்மை ஏன் பேன் பண்ணாங்கன்னு நம்ம பேசணும். ஏன்னா இப்போ பலருக்கும் தெரியாது, ஒரு 7 வருஷமாக சின்மை வந்து தமிழ் டப்பிங்கில் பாடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் குத்தியாச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணோம், அவங்க வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. பலரும் சின்மையை வந்து அந்த பேன் மீட்டு குறித்து வந்த புகார்கள் அண்ட் பழசு என்ன நடந்ததுங்கிற பல விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராதா ரவி அவர்களும் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று சமீபத்தில் கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ கிளிப்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க சின்மை, பார்த்தீங்களா? இல்லை அதாவது வந்து சின்மையை பொறுத்த வரைக்கும் நிறையா எத்தனையோ பிரச்சனைகள், மீட்டு பிரச்சனைகள், இந்த வைரமுத்து மேலே ஒரு சர்ச்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா ராதா ரவி வந்து பார்த்திங்கன்னா அது அவர் மேலே ஒரு சர்ச்சை, எத்தனையோ விஷயங்கள். அதான் சொல்கிறேன்ல, நல்ல பாடகி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு பாட போயிருந்தாங்க போல், அந்த பாட போன இடத்துல வைரமுத்து அந்த ரூமில் இருக்காரு, போய் பார்த்துட்டு போங்கன்னு அவங்க அம்மாவையும் சின்மையும் சொன்னதாகவும், அது ஏன் நாங்கள் வைரமுத்துவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை பார்த்தா தான் நீங்கள் வந்து தொடர்ந்து பாட முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அது வந்து நாங்கள் பார்க்க விரும்பலை, ஏதோ தப்பாப்படுது அப்படின்ற மாதிரியும் ஏதோ சொல்கிறாங்க. அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு நமக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் ஒரு பெண் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க வைரமுத்து மேலே. அது வைரமுத்து சரியான விளக்கம் கொடுத்தாரா அப்படின்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் சுச்சி கூட பார்த்திங்கன்னா சில குற்றச்சாட்டுகள் வைரமுத்து மேலே சொல்லியிருந்தாங்க. ராதா ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்த டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நிறையா பேர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் பல சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு. 2 வருஷம் சந்தா கட்டலை, அது வருஷத்துக்கு எவ்வளோனா 250 ரூபா என்னும்போது தான் சந்தா. 2 வருஷம் சந்தா கட்டலைங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து சங்கத்தை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல பாடகி, திறமையான பாடகி, தமிழ் திரை உலகத்தில் மட்டும் இல்லை பல லாங்குவேஜில் பாடக்கூடிய ஒரு பாடகி, நம்ம தமிழ் சினிமாவில் பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, நம்ம தமிழ் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்படுற ஒரு பாடகியாக சின்மையாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 7 வருஷம் பாட விடாமல் தடை தான், வெளிப்படையாக சொல்லாமல் தடை தான், ஆனால் செஞ்சுருக்காங்க. அது வந்து நமக்கு இப்போ வந்து வெளிப்படுது. அதாவது இந்த மேடை சின்மயாய்க்கு சப்போர்ட்டாக பல பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஏன் தடை பண்ணாங்க, எதனால் தடை பண்ணாங்க, இவங்களை ஏன் தடை பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு பாடகியை பாடக்கூடாதுன்னு சொல்லி யார் செஞ்சது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்னா சின்மயாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கோர்ட்டில் வழக்காக இருந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்மயாகி சரியான தருணம் இது அப்படிங்கிறது, அதாவது வந்து நம்ம
எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் மௌனமாக இருந்தாங்க 7 வருஷமாக. அந்த மௌனத்தை வந்து இன்றைக்கி கலைச்சு பல விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர விஷயங்களை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து அவங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கங்கள், தன்னுடைய மௌனம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கரெக்டாக அதை கனெக்ட் ஆகிற டைம் இது. அந்த கனெக்டிவிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணி பல விஷயங்களை சொல்ல வராங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பெப்சி கூட்டமைப்பு கீழே தான் அனைத்து யூனியனும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தடைனா எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ என்ன தடை செஞ்சுருக்காங்க, இப்போ என் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம், தடையை உடைத்து வருவேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பேனை தூக்குங்க, ஏன் சின்மயி குரல் பாடினா என்ன பிரச்சனை, உங்களெலாம் என்னடா பிரச்சனை 2 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராங்க. ஏன்னா காரணம், சின்மயி டப்பிங் யூனியன்லையுமே அவங்க பல படங்கள், அவங்க பண்ண படங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டப்பிங் யூனியனுக்கு பணம் போயிருக்கு. இவங்க அப்படி மட்டுமே பல லட்சம் ரூபாய் சம்பாரித்து கொடுத்துருக்காங்க. பல லட்சம் சம்பாரிச்சு கொடுத்தவங்க ஒரு 250 ரூபா சந்தா கட்டாத அவங்களுக்கு பிரச்சனை, அப்போ வேறு பிரச்சனை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது தானே அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பாடல் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? இந்த ஒரு பாடல் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு குரல். அந்த குரலை வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து இத்தனை வருஷம் மிஸ் பண்ணுறோமே. சின்மயாவோட பல பாடல்களை கேட்டு ரசித்தவங்க இந்த மாதிரியான ஒரு குரலில் மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவங்கள்ட்ட வந்துருச்சு, ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை வந்து மக்களே அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ராதாரவி ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க. மடக்கி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து சின்மயா ஏன் பாடலை, சின்மயாக்கு ஏன் தடை பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், சந்தா கட்டலை அப்படிங்கிறாரு. சந்தா கட்டில் ஒரு 250 ரூபா சந்தா கட்டலைன்னா நீங்கள் பாட விட மாட்டீங்களா? என்ன சார் இது, ஒரு 250 ரூபா நீங்கள் சந்தா கட்ட மாட்டீங்களா? இல்லை 250 ரூபா சந்தா கட்டுறதுக்கு சின்மயா காசு இல்லையா? அப்படி பலவிதமான கேள்விகளை தொடுக்கும் போது ராதாரவி ஏதோ பதிலெலாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த இது வந்து நடந்த விஷயம் என்னென்னா, ஒரு பெண், நம்ம முதல்ல வந்து ஒரு ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கும்போது ஒரு பெண், அந்த பெண் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து திரைத்துறையில் பெண்கள் வந்து வர்றதுக்கு பலவிதமான சிக்கல்கள், தடங்கல்கள் இருக்குது. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீ2 சர்ச் கேரளாலேருந்து கிளம்பி தமிழ்நாடு, பாம்பே, கிம்பே எல்லா பக்கமும் போச்சு இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சினிமா துறையில் வரும்போது பலவிதமான பாலியல் தொல்லைகள், இன்னும் பல இன்னல்கள், சிக்கல்களை எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களுக்கு அவங்க அடிபணியில், நம்ம வெளிப்படையாகவே பேசுவோம், அடிபணியில் அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி தடை பண்ணுறது, அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஏதாவது சொல்கிறது உண்மையான வந்து அவங்களுடைய கலை, அதை வந்து நம்ம முடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வேதனை. இப்போ எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஆணுக்கு பெண் சமம்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ சின்மயாய்க்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு கொடுமை தான் சொல்லணும். வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சின்மயாய்க்கு இருந்திருக்கு. இந்த மௌனத்தை வந்து சின்மயாய் கலைச்சிருக்கலாம், என்றைக்கோ சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. ஆனால் ஏனோ வந்து அவங்க மௌனமாகவே இருந்தாங்க. சரியான தருணம், அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்போது ஷூர் ஷாட் அடிக்கிற மாதிரி ஒரு தருணம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடந்திருக்குன்னு. இப்படிப்பட்ட தடைகள், ஒரு தொழிலில் இருக்கிறவங்கள தொழிலை முடக்கிறதோ, ஒரு கலைஞருடைய வந்து திறமைகளை முடக்கிறதோ சட்டப்படி தப்பு. அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதில் அவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இமீடியட்டாக அந்த தடையை நீக்கி சின்மயாயை பாட வைக்கணும், சின்மயாயை மறுபடியும் பாடணும், ஏன் பாட வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஆடியன்ஸ், அதாவது மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிச்சயமாக சார், அவங்க சொன்ன அந்த வார்த்தையில் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு காலில் விழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. இது மாதிரி பல பேருடைய தொழிலை கெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு போகிற போக்கில் ஒரு லைனை சொல்லியிருக்காங்க. அது பின்னணியில் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதே நேரத்தில் இவர் நம்ம மணிரத்னம் அவர்கள் வந்து இந்த சின்மயி விசஸ்தி அப்படிங்கிற பிரச்சனையை வந்து தயவுசெய்து விட்டுருங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்காரு. காரணம், அந்த படம் ஆல்ரெடி கர்நாடகாவில் வெளியாகுமா ஆகாதுங்கிற மாதிரி ஆயிருக்கு. இந்த நிலைமையில் இப்படி ஒரு வெர்ஷனை எடுத்துகிட்டு போய் சின்மயோடைய பிரச்சனையை படத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்காங்க. இல்லை சின்மயாய பிரச்சனையை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறது, சின்மயாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்கள் பார்வையாக மாறிடுச்சு. இப்போ சின்மயாய் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து படத்தை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக படத்தை பாதிக்காது. நான் கமல் பேசினார்ல, அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. அது வந்து இப்போ வந்து தக் லைஃப் வந்து இன்னும் 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வந்து கர்நாடகாவில் வெளியாகாதான்னு இன்றைக்கி இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து படத்தை பாதிக்கும்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் பார்த்தா அது எல்லாம் கமல் பேசினது, சின்மயாய் மேட்ரு எல்லாம் சேர்த்து தக்லைக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடச்சி போச்சு. அதான் உண்மை.
எது எப்படியோ சார் அதனால சின்மயி வந்து ஒரு அந்த அந்த குரலுக்கு ஒரு 7 வருஷம் வந்து பாட விடாமல் கொடுத்த தண்டனைங்கிறது நிச்சயம் ரொம்ப தவறு தான். தவறு செய்யப்பட்டிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒருவேளை அங்கேருந்து தப்பித்தாலும் மக்களின் கண்ணால் தண்டிக்கப்படும். ஏன்னா சின்மையோட அந்த ஒரு பாடல் வரியே அவ்வளோ கனெக்ட் ஆகும்போது சின்மைக்கு ஆதரவாக இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு வருது. அப்போ உண்மையிலேயே உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா நடக்கும்னு நினைக்கிறேன். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை மாதிரி சின்மையாக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. நிச்சயம். ஆனால் அவங்க குரலை முடக்க முடியாது. ஆப்வியஸ்லி அவங்க குரலை முடக்க முடியாது. இல்லை 7 வருஷம் முடக்கியிருக்காங்க. அதாவது ஹிந்தி தெலுங்குல பாடுறவங்கள தமிழில் பாட விடாமல் பண்ணியிருக்காங்க. அப்போ குரலை முடக்கியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இது நிச்சயமாக நியாயம் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். சின்மயாய் மேலே இருக்கிற பேண்டை வந்து நீக்கி மறுபடியும் அவங்கள பாட வைக்கணும், பாட வைப்பாங்க. பாட வைக்கவில்லை என்றால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த கூட்டமைப்பெல்லாம் புறக்கணிச்சிருன்னு சொல்லிட்டு பூரா ஆடியன்ஸுக்கு இல்லை, பாட வைக்கவில்லை என்றால் இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த குரல் வந்து இன்னும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக சார். பல இயக்குநர்கள் உட்பட பலரும் அந்த சின்மயி வெர்ஷனுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. வெங்கட் பிரபுலாம் சிலாகித்து பாராட்டியிருக்காரு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சின்மயி குறித்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.